தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயக்குனர் ஜோஜி ஜார்ஜ் இயக்கத்தில் மற்றும் அவருடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பனி. இது ஒரு மலையாள திரைப்படம். இது மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்த திரைப்படம். இப்போ இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே திருச்சூர் மாவட்டத்தில் ஒரு காவல் அதிகாரி புதுசாக பதவி ஏற்கிறாரு. அப்போது பதவி ஏற்ற உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாரு. அந்த குற்றவாளிகளுடைய லிஸ்ட்டில் கதாநாயகனுடைய பேரும் இருக்குது. இவர் ஒரு கேங்ஸ்டராக இருக்கார். இவர் கூட இருக்கிற நண்பர்கள்லாம் இவருக்கு பக்கபலமாக இருக்காங்க. அப்போது இவங்கெல்லாம் ஒரு குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. இவர்களை மீறி அந்த திருச்சூர் மாவட்டத்தில் யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் 2 இளைஞர்கள் கான்ட்ராக்ட் கில்லராக இருக்காங்க. காசு கொடுத்தா யாரை வேணாலும் கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2 இளைஞர்கள் இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த 2 இளைஞர்கள் கதாநாயகனுடைய மனைவியை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ கதாநாயகன் அந்த 2 இளைஞர்களை சும்மா அடின்னு அடித்து தும்சம் பண்ணிடுவார். அசிங்கப்பட்ட அவங்க கதாநாயகனுடைய ஃபேமிலியை எப்படி பழி வாங்குறாங்க. அப்படி பழி வாங்கும்போது கதாநாயகனுடைய ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு, என்னென்ன இழந்தார், திருப்பி கதாநாயகன் அந்த இளைஞர்களை பழி வாங்க நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நடிச்சிருக்கிற நடிகர் ஜோஜி ஜார்ஜ் இந்த படத்தை அவரே இயக்கி அவரே நடிச்சிருக்காரு. ஒரு கேங்ஸ்டருக்கான உடல் தோற்றம், உடல் மொழி, பாவனை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தான் சொல்ல வர விஷயத்த தன்னுடைய உடல் மொழி பாவனையாலேயே பார்வையாளர்களை மிரட்டுறார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் இந்த படத்தில் நடித்திருக்கிற நடிகை அபிநயா அவங்க பார்த்திங்கன்னா சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அளவான நடிப்பை வெளிப்படுத்தி ரொம்ப அழகாக இருக்காங்க. அதே போல் கேங்ஸ்டருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், கதாநாயகனுடைய நண்பர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னுடைய சிறப்பான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் நடித்திருக்கிற அந்த 2 இளைஞர்கள் தன்னுடைய மேனர்ஸித்தால் பார்வையாளர்களை ரசிக்க வைக்கிறாங்க. இவங்க பண்ணுற சைக்கோத்தனங்கள் எல்லாம் பார்வையாளர்களை பயமுறுத்துது அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜோஜி ஜார்ஜ் இந்த படத்தை ஒரு பழி வாங்குகிற படமாக எடுத்திருக்காரு. ஒரு பழி வாங்குகிற கதையை வச்சு ஒரு கேங்ஸ்டருடைய பின்னணியில் திரைக்கதையை அமைச்சு பார்வையாளர்களை ரசிக்கும்படியாக எடுத்திருக்காரு. திரைக்கதையை ரொம்ப வேகமாக எடுத்திருக்காரு. முதல் பாதியை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் வர ஆக்ஷன் காட்சிகள், சேசிங் காட்சிகள் எல்லாம் அந்த திரைக்கதைக்கு பக்கபலமாக இருக்குது. முதல் பாதி ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. 2ஆம் பாதி திரைக்கதை ஒரே இடத்துல தேங்கி நிற்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா இது ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் ரிவெஞ்ச் படம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. இந்த படத்தை நீங்கள் ஒரு முறை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதே போல் இந்த படத்தினுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது. அதே போல் கேமரா ஒர்க்கும் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய சண்டை காட்சிகளாகட்டும், சேசிங் காட்சிகளாகட்டும் எல்லாத்தையுமே மிரட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி.